ஹாய் வஸ் க்ரன்ச்சியான டேஸ்ட்டான ஹெல்த்தியான வாழைப்பூ பணியாரம் தாங்க இதுக்கு வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி மேங்கோ போட்ட சாம்பார் தேங்காய் சட்னியோட க்ரன்ச்சியான இந்த வாழைப்பூ பணியாரம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வாழைப்பூ பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு முழுசாக இது போல் ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி வாழைப்பூ எடுத்திருக்கேன். பேட்டருக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி போட்டுக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நைட்டே ஊற போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த நாள் இது கூட உளுந்து வெந்தயம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து வெந்தயம் ஊறினதும் அரிசியோடு கலந்து சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் பேட்டராக அரைச்சிட வேண்டாம். லேசாக கரகரப்பாக இது போல் அரைச்சிக்கோங்க. இப்படி கரகரப்பாக அரைக்கும்போது பணியாரம் க்ரன்ச்சியாக முருகலாக சூப்பராக இருக்கும். இப்போ பேட்டரை நல்லா கரைச்சி விட்டு மூடி போட்டு 8 ஹவர்ஸ் ஃபெர்மெண்ட்டாக விட்டுடுங்க. வாழைப்பூ மடல்களை நீக்கிட்டு வாழைப்பூவை இது போல் எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூவில் இது போல் ஒயிட்டான மடல் மாதிரியும் நரம்பு மாதிரியும் இருக்கும் வாழைப்பூவில் ஒட்டிட்டு, இப்போ இது ரெண்டும் நமக்கு டைஜஷன் ஆகாது. அதனால் வாழைப்பூவில் அந்த 2 போர்ஷனையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூவை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே டைஜஷன் ஆகாது. அதனால் இது ரொம்பவே முக்கியம். வாழைப்பூவில் அந்த 2ஐயும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. வாழைப்பூவை நைஸான சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் 1 டீஸ்பூன் தயிர் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூவில் லேசான ஒரு துவர்ப்பு இருக்கும். வாழைப்பூவை கட் பண்ணும்போது கருத்தும் போயிடும். அதனால் தயிர் மோர் இருக்கக்கூடிய வாட்டரில் வாழைப்பூவை கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா துவர்ப்பும் குறைஞ்சிடும், கருத்தும் போகாமல் இருக்கும். இப்போ கேரட் பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். சாப்பரில் இது போல் சைஸில் கட் பண்ணி போடும்போது பாருங்கள் ஸ்ட்ரக் ஆகிட்டு அடிக்கவே வரல. இதை ஈஸியாக எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பருக்குள்ளே வெஜிடபிள் இந்த சைஸில் கட் பண்ணி போட்டு சாப்பரை நீங்கள் இப்படி வச்சு அடிக்கக்கூடாது. ரிவர்ஸில் திருப்பி குலுக்கி விட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன் சைடாக இது போல் எல்லாம் கேப் விட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ சாப்பரை வச்சுட்டு நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னா ஈஸியாக பிளேடு மூவ் ஆகும். ஈஸியாக வெஜிடபிள் நமக்கு அடித்து கொடுக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்கில் நமக்கு டைம் இருக்காது. அதனால் இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் ஃபெர்மெண்ட் ஆகி ரெடியாக இருக்குது. கரைச்சி விட்டுக்கோங்க. சிறிதளவு கறிவேப்பிலை, சிறிதளவு மல்லி, 2 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பரில் அடித்து வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அந்த காரம் பத்தாதுங்கிறனால ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பேட்டரில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு கரைச்சிருக்கோம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணனால பேட்டரில் சால்ட்டோட அளவு குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. சிறிதளவு கருப்பெல்லு போட்டுக்கோங்க. 2 இன்ச் இஞ்சியும் துருவி விட்டுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நமக்கு ஹெல்த்தியானதுங்க. வாழைப்பூவோட இஞ்சி, எள்ளு, ஜீரகம் இப்படி கலவைகளோடு நம்ம இந்த பணியாரம் செய்து சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் டைஜஷன் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பணியாரம் முருகலாக வர்றதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியாக ஃபைனலாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா இது போல் கரைச்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ பணியார பேன் வச்சு எண்ணெய் விட்டு நான் கடலெண்ணெயில் பணியாரத்தை சுட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பேட்டரை இது போல் ஊற்றிக்கோங்க. பேட்டர் இட்லி பதத்துக்கு இருக்கட்டும், ரொம்ப டைல்யூட் ஆக்கிட வேண்டாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலக்கிறனால இட்லி பதத்தில் வச்சுக்கோங்க பேட்டரை. இப்போ இது ஒரு 4 நிமிஷம் வேக விடுங்க. சைடெல்லாம் இது போல் செவந்து வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக முருகலாக
நம்ம வாழைப்பூ பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சைடில் ஆயில் விட்டுக்கோங்க. அடி போர்ஷனும் நல்ல முருகலாக இதே போல் வெந்து ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு 3 நிமிஷம் திருப்பி விடையில் விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டான க்ரன்ச்சியான வாழைப்பூ பணியாரத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சைடிஷை சைடில் வச்சுக்கோங்க. இது போல் ஹெல்த்தியான வாழைப்பூ பணியாரம் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.